ஹாய் ஒண்டர்ஃபுல் உமன்ஸ். நம்ம இன்னைக்கு லிப்ஸ்டிக், லிப் பாம், லிப் லிப் லைனர், லிப் பென்சில் அது மாதிரி பார்ப்போம். இது கொஞ்சம் தான் பார்க்க போகிறோம். இது ஹெல்ப் ப்ராடக்ட்ஸ். இந்த ஹெல்ப் பிராண்ட்லன்னு வாங்கியிருந்தேன். இது லைட் டின்ட்டு இருக்கக்கூடிய லிப் ஹைட்ரேட்டட். இது லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக போட்டுட்டு உங்கள் ஷைனி கிளாஸி ஃபினிஷாக இருக்கும். இது கலர் இந்த டிண்ட்டு தான், இந்த கலரில் தான் இருக்கும். இது லைட்டாக போட்டுட்டு அது மேலே லிப்ஸ்டிக் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது மினிமலிஸ்டோட லிப் ட்ரீட்மெண்ட். இது வந்து எனக்கெல்லாம் லிப் பைட்டிங் ஹேபிட் இருக்குது. இந்த ஹேபிட் இருக்கிறதுனால லிப் ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் டார்க்கர் மார்க் அங்கங்கே இருக்கும். நான் இப்போது என்ன கேர் பண்ணிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஃபுல்லாக பேபியை அவங்க நேரம் எடுத்துக்கிறாங்க. பட் ஆனால் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது கண்டினியூஸாக நான் யூஸ் பண்ணி 7 days யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இது நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கு சேஞ்சஸ் நல்லா தெரிஞ்சுது. நான் திரும்ப உங்களுக்காக பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் உங்ககிட்டயே நான் ஷோ பண்ணுறேன். இது இது வந்து ஸ்லீப்பிங் மாஸ்க் மட்டும் இல்லை. இது லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக கொஞ்சம் போட்டுட்டு அது மேலே லிப்ஸ்டிக் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கோவிட் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஸ்கின் கேர்னாலே என்னன்னு தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி நான் பெருசாக பண்ண மாட்டேன். இப்போயும் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எல்லாம் தூசு படிஞ்சிருக்கு. காற்று வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்களே, அப்படி இருக்கு. எதையும் யூஸ் பண்ணாமல் இருக்கேன். எடுக்கணும், எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணால் தான் ஸ்கின். ஆல்ரெடி பாருங்கள் எவ்வளோ ட்ரை ப்ரிங்கிள்ஸாக இருக்குது. நான் ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பாடி ப்ராடக்ட்டை எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருந்துச்சு. பிகினராக இருந்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டேன். பட் நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிறோம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணிட்டேன். பார்த்தாலே தெரியும். நம்ம ரிங்கிள்ஸ், நம்ம ஸ்கின் ட்ரையாக இருக்குல்ல, அதில் நம்மளால் சரி பண்ண முடியும். ஏன்னா அதான் சொல்கிறேன், கோவிட்க்கு முன்னாடி என்ன பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டேன். ஸ்கின் ரொம்ப டல்லாக இருந்துச்சு. அதை நான் எப்படி திரும்ப கொண்டு வந்தேனோ அதே மாதிரி திரும்ப இப்போ நான் ட்ரை பண்ணி திரும்ப கொண்டு வரணும். அந்த ஜேர்னியில் நீங்களும் உங்களையும் இன்வால்வ் பண்ணணும் நினைக்கிறேன். நான் கொஞ்சம் இந்த ஹெல்ப் ப்ராடக்ட் திரும்ப இது கட்டுறேன்னா அந்த டின்காக தான். பாருங்கள், அந்த கலருக்காக. இதான் அந்த கலர். ஒரு மாதிரி இந்த கலர் தான் இருக்கும், பட் லைட்டராக இருக்கும். பேசுகிறது கொஞ்சம் போக போக நல்லா பேச ஆரம்பிச்சிருக்கேன். கோவிடுக்கு முன்னாடியெல்லாம் நல்லா பேசிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஒரு மாதிரி திக்கி பேசுகிறேன், ஒரு மாதிரி திணறேன். ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் தான். பட் போக போக உங்கள் கூட பேசி பேசி பழகிடுவேன். நல்லா பேச ஆரம்பிச்சிருவேன். மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா கோவிடுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தோம், யார்கிட்டையும் பெருசாக கம்யூனிகேட் பண்ண மாட்டோம். வேலை, அப்புறம் அதுக்குள்ளேயே ஒரு ரவுண்டு. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் எப்போது நமக்கு ஒரு மாதிரி அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கொஞ்சம் பயப்படுவோம். அப்படிலாம் இருந்துச்சு. அப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் நான் அப்பயும் ரொம்ப பேசலை. என்னென்ன கேட்குறதுக்கு மட்டும் ஆன்சர். அதனால ரொம்ப அதான் எனக்குள்ளேயே நான் ஒரு சர்க்கிள் வரைஞ்சா அதுக்குள்ளேயே குறுக்கிக்கிட்டேன். இப்போ நான் அதிலேருந்து வெளியில் வரணும், மற்றவங்கள மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பேசுகிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன். அது போக போக வந்துடும்னு நினைக்கிறேன். சாரி, சம்டைம்ஸ் மன்னிச்சுக்குங்க. இது டார்க் ஹெல்ப் ப்ராடக்ட், டார்க்கர் அண்ட் லைட்டர் ஷேட்ஸ்.
ஒன்று மட்டும் ஒன்று மட்டும் லைக் இப்போ யூஸ் லிப் லைனர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு காம்போ மாதிரி டார்க் நியூட் லைட்டர் நியூட் ஷேட்ஸில் டார்க் நியூட்ஸே வாங்கிக்கோங்க. என்ன மாதிரி மீடியம் டு இருக்கவங்களுக்கு நீங்கள் டார்க் லிப்ஸ்டிக் போடுறீங்கன்னா எல்லா நேரமும் உங்களுக்கு அது அது வந்து எடுத்துக்காட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. சம்டைம் டல் ஒரு மாதிரி இருக்கும், உங்கள் ஸ்கின் டோனுக்கு அது ஒத்துக்காத மாதிரி இருக்கும். எல்லா நேரமும் அந்த டார்க்கர் ஷேட்ஸ் வந்து ஒத் சூட் ஆகாத மாதிரிலாம் இருக்கும் எல்லா நேரத்துக்கும். சொல்ல வரது புரியுது. ஸோ அது ரொம்ப குழப்பறேன்னு நினைக்கிறேன். அப்போது டார்க் லிப்ஸ்டிக் போடுறீங்கன்னா லைட்டர் லிப் லைனர் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா முடிஞ்சுச்சு. அதேமாரி லைட்டர் போட்டு அது உங்களுக்கு சூட் ஆகாத மாதிரி இல்லை அன்றைக்கி ஸ்கின்க்கு அது சூட் ஆகலை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் டார்க்கர் ஷேட்ஸ் வச்சு அதுக்குள்ளே கொஞ்சம் டிங்கரிங் வேலை பார்த்தீங்கன்னா ஸ்பேட்ச் ஒர்க் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். அவ்வளோதான். இது சின்ன ட்ரிக் நான் இப்போ கற்றுக்கிட்டது. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஓகே, நான் கற்றுக்கிட்டதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னன்னு தெரியல, இந்த ஐஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். பட் ஆனால் பிளர்ராகவே இருக்கு. எனக்கு ஏன்னு தெரில, எனக்கு அந்த அளவுக்கு கேமரா நாலேஜ் இல்லை. போக போக கற்றுக்கிறேன். எனக்கு அந்த லத்திகா மியூசிக், ஐ திங்க் அந்த ஏஆர் சாரோடது நினைக்கிறேன், நல்லா இருக்கு. அந்த வாய்ஸ் மெல்டிங், அந்த வாய்ஸ்க்கும் மியூசிக்கும், அதுதான் இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இது நைக்கா ப்ராடக்ட். இப்போ நான் எல்ஃப்க்கு அப்புறம் ஸ்வாட்ச் பண்ணுறதா நைக்கா. இது செரி ரெட். இது என் பையன் உடைச்சிட்டான். இந்த பசங்க கிட்ட இருந்து இந்த லிப்ஸ்டிக்கை காப்பாத்துறதே எனக்கு பெரும்பாடாக இருக்கு. எனக்கு மட்டும்தான் அப்படியா, இல்லை உங்களுக்கும் அப்படி இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. என் பையன்கிட்ட இருந்து உடச்சி 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 வைக்கிறேன். அந்த எல்ஃப் ப்ராடக்ட்லாம் உடைக்கும் போதே எனக்கு மனசே தாங்கலைங்க. ஒரு லிப்ஸ்டிக் 1000+. உங்கள் குழந்தைங்க எந்த வயசில் இந்த சாங்க்கு வைப் பண்ணாங்க ஃபஸ்ட் டைம், ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். என் பையன் 8 to 9 months இருக்கும்போது இந்த கொரியன் ஏபிடி சாங் யூடியூப் ஷார்ட்ஸில் வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த சாங்க்கு வைப் பண்ணாங்க. கையை கலாட்டிட்டு அதை அப்படியே ஜம்ப் பண்ணுற மாதிரி பண்ணாங்க. அப்போ தான் உனக்கு அந்த சாங் பிடிச்சிருக்குன்னு கண்டுபிடிச்சேன். உங்கள் குழந்தைங்க எப்போ இது மாதிரி வைப் பண்ணாங்க ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் குழப்பி பேசுகிறாலும் பண்ணிச்சுக்கோங்க. போக போக நான் பழகிடுவேன். இந்த மேரிஸ் என்னோட ஆல் டைம் ஃபேவரட். என்னோட ஸ்கின் டோன் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் டார்க்காக போட்டாலும் லைட்டாக போட்டாலும் எப்படி போட்டாலும் உங்களுக்கு ரொம்ப கொஞ்சமாக போட்டாலும் இல்லை அதிகம் போட்டாலும் இது ஒண்டர்ஃபுல் ஷேட். எனக்கு ரீசன்ட் டைம் இந்த டார்க்கர் ப்ரௌன் நியூட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை நான் ரொம்ப 2021 அந்த டைமில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 20ஸ்லேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் என்ன வேணால் ப்ளீஸ் இதை உங்ககிட்ட இருக்க வேண்டிய ஒரு லிப்ஸ்டிக் ஷேடு மேரிசி மேப்ளினோடது ரொம்ப நல்லா இருக்கு. இது டார்க்கர் ப்ரௌன் ஃப்ரம் மார்ஸ்லேருந்து 09. இதே மாதிரி டார்க்கர் ஒரு லைட்டர் ஷேடை பிக் பண்ணியிருக்கேன்.
எனக்கு ஹேண்ட் க்ரீம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கு. ஏன்னா பேபி இருக்கிறதுனால நம்ம ஹேண்ட் க்ரீம் யூஸ் பண்ணுற சடனாக கையில் எடுத்து ஊட்டணும், திரும்ப போய் ஹேண்ட் வாஷ் பண்ணணும், அதே தான் இருக்குது. இதுவும் உடச்சிட்டான் என் பையன். அவன்கிட்ட இப்போ கூட புதுசாக ஒரு லிப்ஸ்டிக் வாங்கியிருந்தேன். அது டார்க் ஒயின் கலர், அதையும் உடச்சிட்டு எனக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக் வரா மாதிரியே இருக்கு. எனக்கு மனசெல்லாம் வலிக்குது, வேற ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதாங்க, என் பையன் வந்து அவ்வளோதான், அவன் இணைச்சிட்டாங்க. இதுக்கு மேலே பாய் டாட்டா. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.